ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு கோவக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். ஆயில் இருந்தாலும் ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் பிடிக்காதவங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். ரொம்ப இது செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக குழந்தைகளும் சாப்பிடுவாங்க விரும்பி. நல்லா எண்ணெயில் எண்ணெய் சூடானதும் கோவக்காய் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சால்ட்டு பொடி உப்பு தான் போடணும். அது நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயிலே எண்ணெய் பச்சை ஸ்மெல்லு போகிறத நல்லா வதக்கிக்கணும். உப்பும் போட்டு வதக்கினதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இல்லைன்னா கருகிடும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. நல்லா எண்ணெயிலேயே தான் வதக்கணும். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா இருக்கும். பெப்பர் பவுட்ரு போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து நல்லா கிண்டி விடணும். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு, பருப்பு கடைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரச சாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.